கணவன் காணாமலாக்கப்பட்ட நிலையில் குடும்ப வறுமையால் குவைத் நாட்டிற்கு பணிப்பெண்ணாக சென்ற திருகோணமலையைச் சேர்ந்த தாயொருவர் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார். வேர்கள் பிரதேச செயலக பிரிவில் உள்ள வட்டவன் கிராமத்தைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயான சிவக்கொழுந்து மீனா என்பவரே உயிரிழந்துள்ளார். 2023ஆம் ஆண்டு குவைத் நாட்டிற்கு பணிப்பெண்ணாக சென்று வேலை செய்த நிலையில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார். 2 பிள்ளைகளின் தாயான இவரது கணவர் காணாமலாக்கப்பட்டவர். குவைத்திலிருந்து சடலத்தை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு பெருந்தொகை பணம் செலவாகும். தந்தையை இழந்து தாயின் உழைப்பில் வாழ்ந்து வந்த பிள்ளைகள் தாயின் உடலத்தை இலங்கைக்கு கொண்டு வந்து இறுதிச் சடங்கு செய்ய முடியாத நிலை காணப்படுகிறது. அரசியல்வாதிகள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனம் செலுத்தி ஏழை தாயின் உடலத்தை இலங்கைக்கு வர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை விடுக்கின்றனர். இது மட்டும்தான் எங்களுக்கு கிடைச்சது, தவிர வேற எந்த தகவலுமே கிடைக்கல. எங்களுக்கு இந்த அரசாங்கம் எப்படியாச்சும் எங்க அம்மாவோட இறுதி கிரியை செய்யறதுக்கு எங்களுக்கு அனுமதி திரும்ப கேட்டுக்கோங்க. எங்களுக்கு எப்படியாச்சும் எங்க அம்மாவோட உடல் எடுத்துட்டாங்க. எங்க நாட்டுக்கு எங்க அப்பாவோட கிரியை கூட எங்களுக்கு செய்ய கிடைக்கல. எங்க அம்மாவோட கிரியாச்சும் செய்யறதுக்கு நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். எப்படியாச்சும் எங்க அம்மாவோட உடல் எடுத்துட்டாங்க. நாங்க உட தாழ்மையா கேட்டுக்கோங்க. தயவு செய்து எங்களுக்காக இறங்கி எங்க அம்மாவோட உடல் எடுத்துட்டாங்க. கணவர் இழந்துட்டாவு, கடக்கு விட்டு போயிட்டாரு. அப்ப சின்ன சின்ன பிள்ளைகள், ஒரு ஆளுக்கு 7 வயசு, ஒரு ஆளுக்கு 4 வயசு. அப்ப பிள்ளைகளை வச்சு கஷ்டப்பட்டு தான் நாட்டுல இருந்து வளர்த்தவ. 7ஆவது கட்டத்துல நீ அவங்க வளர்ந்துட்டாங்க. பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கணும், வீடு வாசல் கட்டி கொடுக்கணும்ன்றதுக்காண்டி தான் அவ கஷ்டத்துல போனவ. இப்ப எங்களுக்கு நாங்க எங்க அம்மாவுக்கு 9 பொம்பளை பிள்ளைகள், எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை சௌகரியம் இல்ல. எங்க அப்பாவும் பேசி எங்க அம்மாவும் இறந்துட்டா. அந்த கஷ்டத்துல எல்லாரும் யாரும் பார்க்கக்கூடிய நிலைமையில இல்ல. நாங்களும் கஷ்டப்பட்ட நாங்க தான். அதெல்லாம் அவ போனேன். இப்ப எங்களுக்கு அவட இறந்த கவர் மட்டும்தான் வந்தேன். அப்ப அப்பாவோட உதவி செய்யறதுக்கு அவங்களுக்கு கிடைக்கல. அம்மாவோட உதவி செய்யறதுக்கு அரசாங்கம் தயவு செய்து இந்த பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுத்தா உதவியா இருக்கும்.